ஆர்சிபி வெற்றி பேரணி கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக ஐபிஎஸ் அதிகாரி விகாஷ் குமாரின் இடைநீக்கம் செல்லாது என மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரதி ராஜா. வணக்கம் பாரதி ராஜா, இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள். கண்டிப்பாக முதல்ல இந்த வழக்கின் பின்னணி என்னன்றதை பார்க்கணும். ஜூன் 4 ஆர்சிபி முதல் முறையாக ஐபிஎல் கோப்பையை வெற்றி பெற்றதன் எதிரொலியாக அந்த பேரணி நடைபெற்றது. இந்த பேரணிக்காக ஏற்பாடுகள் சரியாக செய்யவில்லை, அதனால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 11 பேர் உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு இருந்தது. இந்த ஏற்பாடுகளை போலீசார் சரியாக செய்ய தவறிவிட்டார்கள் என்று கூறி கர்நாடக அரசு 5 காவல்துறை அதிகாரிகள், பெங்களூரு நகர ஆணையர் உட்பட 5 பேரை பணியிடை நீக்கம் செய்திருந்தார்கள். அதில் ஒருவர் தான் கூடுதல் ஆணையரான விகாஷ் குமார். ஆனால் தன் மீது எந்த தவறும் இல்லை, தான் ஏற்கனவே இது தொடர்பாக ஆர்சிபி நிர்வாகத்திற்கு தகவல் அளித்துவிட்டோம், மிக குறுகிய காலத்தில் நீங்கள் இந்த பேரணியை ஏற்பாடு செய்கிறீர்கள், அதற்கு போதுமான பாதுகாப்பு கொடுக்க முடியாது என்பதையெல்லாம் நாங்கள் விவரித்திருந்தோம். அதை மீறி இந்த பேரணியானது நடத்தப்பட்டு அதில் இந்த அசம்பாவிதம் நடந்திருக்கிறது. இதில் எந்த தவறும் இல்லை என ஏற்கனவே அரசுக்கு விளக்கம் கொடுத்திருந்த போதிலும் அரசு எந்தவித விசாரணையும் சாட்சியங்களும் இன்றி தன்னை சஸ்பெண்ட் செய்திருப்பதாகவும், எனவே தன்னை மீண்டும் பணியை தொடர அனுமதிக்க வேண்டும் என்றும் மத்திய நிர்வாக தீர்ப்பாயம், கேட் என்று சொல்வார்கள், சிஏடி, மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் அதை அணுகினார். அந்த தீர்ப்பாயம் இது தொடர்பாக விசாரணை நடத்திய போது இதில் விகாஷ் குமாரின் தவறு எதுவுமே இல்லை, ஆர்சிபி நிர்வாகத்திற்கு முறையாக தகவல் அளிக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அவர்கள் அதை கடைபிடிக்க தவறியிருக்கிறார்கள். எனவே இவரை சஸ்பெண்ட் செய்யும் விவகாரம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. எனவே அரசு செய்த சஸ்பெண்ட் செல்லாது, உடனடியாக அரசு அவர் பணியை தொடர அனுமதிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், தீர்ப்பாயம் ஆர்சிபி அணி நிர்வாகத்தை குறை சொல்லி இருக்கிறது. போலீஸ் தரப்பிலிருந்து ஆர்சிபி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டும் அவர்கள் அதை கடைபிடிக்கவில்லை என்பது தெளிவாக தெரிவதாக தீர்ப்பாயம் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.